இந்த வீடியோல ஒவ்வொரு யூடியூபரும் உங்க யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எதெல்லாம் செக் பண்ணணும் அந்த செக்லிஸ்ட்டை தான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போறேன். யூடியூப்ல வந்துட்டு நீங்க நல்ல கண்டென்ட்டை வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணா மட்டும் பத்தாது, அதை சரியான முறையில அப்லோட் பண்ணாதான் உங்களோட வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது கொடுக்குற டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, டேக்ஸு, ஹேஷ்டேக்கு, நம்ம யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணும்போது சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும் இல்லையா, அதுவும் நம்மளோட வீடியோவோட வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு, உங்க வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா அப்லோட் பண்ணும்போது தான் ஒரு வீடியோவை நீங்க கரெக்டா அப்லோட் பண்றீங்கன்னு அர்த்தம். அதுல நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இந்த டிஸ்கிரிப்ஷனு, ஹேஷ்டேக், டேக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பரா கொடுக்கறதே இல்லை. ஸோ அதுக்காக தான் நம்ம எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சைட்ல ஸ்கிரீன்ஷாட் போட்டு காமிக்க போறேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஒரு யூடியூபரா இருக்கீங்க, உங்களுக்கு யூடியூப் அப்டேட்ஸ் தெரியணும். இப்ப கரண்ட்ல யூடியூப்ல என்னெல்லாம் அப்டேட் வந்திருக்கு, அந்த யூடியூப்ல ப்ராப்பரா எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும், எப்படி ஏர்ன் பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டேனே உங்களுக்கு வந்துட்டு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல முதல் விஷயம் வீடியோவோட குவாலிட்டி. இப்ப நீங்க ஒரு நல்ல கண்டென்ட்டே போட்டிருந்தாலும் அந்த வீடியோல பேக்ரவுண்ட் வந்துட்டு சுத்தமா நல்லா இல்ல, பின்னாடி வந்துட்டு சவுண்டு கேட்டுட்டே இருக்கு, ஆடியோ வந்துட்டு கரெக்டா ரிசீவ் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல மக்கள் அந்த வீடியோ பார்ப்பாங்களா? கட்டாயம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அது நல்ல கண்டென்ட்டாவே இருந்தாலும் அதை ஸ்கிப் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டிய விஷயம், வீடியோல அன்வான்டா ஏதாவது ஆடியோ சவுண்டு வருதா, பேக்ரவுண்ட்ல யாராவது பேசுறது வந்துட்டு கட் பண்ணணுமா, டீநாய்சிங் பண்ணணுமா, அதெல்லாம் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அண்ட் வீடியோவை ஷேக் பண்ணிக்கிட்டே எடுக்கிறது, கையை ஆட்டிக்கிட்டே எடுக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க யூடியூபர் டெவலப் பண்ண அந்த மாதிரி ஷேக்கிங்லாம் இல்லாம வீடியோவை கரெக்டா நீங்க கொடுக்கணும். அண்ட் நீங்க ஒரு வீடியோ பிளான் பண்ணி எடுக்க போறீங்க அப்படின்னா அதை ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு இடத்துல இருந்து இருக்காம கரெக்டான ஒரு லைட்டிங் இருக்கணும், உங்க ஃபேஸ் தெளிவா இருக்கணும், நீங்க பேசுறது கரெக்டா கேட்கணும். இதெல்லாம் வந்துட்டு உங்களோட ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்களே அப்டேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் தம்ப்நெயில். இதை பத்தி நம்ம நிறைய வீடியோல பேசியாச்சு. தம்ப்நெயில் நம்ம ஒரு வீடியோக்கு எவ்வளவு முக்கியம்னு. ஏன்னா உங்க வீடியோக்குள்ள என்ன இருந்தாலும் உங்க தம்ப்நெயில பார்த்துதான் மக்கள் வந்துட்டு உள்ளேயே வருவாங்க. ஸோ தம்ப்நெயிலுக்கு நீங்க அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. அந்த தம்ப்நெயில வந்துட்டு கச்ச 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 கச்சன்னு நிறைய டெக்ஸ்ட் போடாம, இல்ல உங்க ஃபேஸை மட்டும் ரொம்ப பெருசா வைக்காம, இல்லாட்டி என்ன போடுறீங்க அப்படிங்கறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கக்கூடாது. சிம்பிளா உங்களோட போட்டோ போடுறீங்களா, உங்களோட போட்டோ ஒரு கார்னர், அது எந்த கார்னர்ல வந்தா கரெக்டா இருக்குமோ அந்த கார்னரு. நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, அது கிறிஸ்பியா ஷார்ட்டா இருந்தாலும் சிம்பிளா இருந்தாலும் மக்கள் அதை ரீட் பண்ண உடனே, தம்ப்நெயில பார்த்து ரீட் பண்ண உடனே அது அவங்களுக்கு புரியணும். அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் நீங்க போடுற கண்டென்ட்டுக்கும் உங்க தம்ப்நெயிலுக்கும் ரொம்ப ரிலேட்டடா இருக்கணும். சம்பந்தமே இல்லாத ஒரு தம்ப்நெயில வச்சுட்டு சம்பந்தமே இல்லாத கண்டென்ட் உள்ள இருக்கக்கூடாது. இதுதான் தம்ப்நெயில்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு ஏன் இவ்வளவு ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன்னா, தம்ப்நெயிலுக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். முக்கியமா இப்ப ஏஐ வச்சு எப்படி நீங்க நல்ல கிளிக் த்ரோ ரேட் வர்ற மாதிரி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலாம்னு நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு தம்ப்நெயில் பத்தி ஏதாவது டவுட் இருந்தா இந்த ஒரு வீடியோ பாருங்க, உங்களுக்கு கிளியர் ஆயிடும். அண்ட் நீங்க கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணவும் தேவையில்லை. நான் இந்த வீடியோல காமிச்சிருக்க மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தா மட்டும் போதும், உங்களோட தம்ப்நெயில ஏஏ வந்துட்டு சூப்பரா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுல ஏதாவது டவுட் இருந்தா இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நம்ம மூணாவது விஷயத்துக்கு போகலாம். மூணாவது விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டைட்டில். நமக்கு தம்ப்நெயில் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தான் டைட்டில். தம்ப்நெயில் பார்த்து எத்தனை பேர் கிளிக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தம்ப்நெயில் புரியலங்கிற பட்சத்துக்கு அந்த டைட்டில தான் ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைட்டில் ரீட் பண்ணி தான் உங்க கண்டென்ட்டுக்குள்ள வருவாங்க. இந்த டைட்டில்ல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலயுமே அதிகமான எழுத்துக்கள் வேண்டாம். இது வந்துட்டு நிறைய பேர் குட்டியா போடுங்க குட்டியா போடுங்கன்னு சஜஸ்ட் பண்றாங்க. பட் எப்பவுமே நம்மளால ஒரு டைட்டில சுருக்கி ரொம்ப குட்டியா ஒரு 4 வார்த்தையிலயோ ஒரு 3 வார்த்தையிலயோ கொடுக்க முடியாது. அது எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்க அந்த வார்த்தைகளை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு லைனா கூட இருந்தா கூட அதை படிச்சு பார்த்தோன்னே இந்த வீடியோக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணணும். அண்ட் நான் முன்னாடியே தம்ப்நெயிலுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, உங்க உள்ள இருக்க கண்டென்ட்டுக்கும் தம்ப்நெயிலுக்கும் வந்துட்டு ரொம்ப ரிலேட்டடா இருக்கணும். அதே மாதிரிதான் உங்களோட டைட்டிலுக்கும் உள்ள இருக்க கண்டென்ட்டுக்கும் ரொம்ப ரிலேட்டடா இருக்கணும். அந்த டைட்டில படிச்சாலே கண்டென்ட்ல என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு கிளிக் ஆகணும். ஓ இந்த மாதிரி இதை பத்தி பேச போறாங்களா அப்படிங்கிறது கிளிக் ஆகணும். அண்ட் கீவேர்ட்ஸ், நீங்க என்ன கண்டென்ட்ல மெயின் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டீங்களோ அந்த கீவேர்டு கட்டாயம் உங்க டைட்டில்ல வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. நாலாவது விஷயம் டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷனுங்கிறது என்ன அப்படின்னு ஷார்ட்டா சொல்லணும்னா, நீங்க வீடியோக்குள்ள என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத சுருக்கமா ஒரு பேராகிராஃபா நீங்க உங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனை வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு சமையல் வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோல வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பொருளா சொல்லிட்டே வருவோம், இந்த பொருள் ஆட் பண்ணுங்க இந்த பொருள் ஆட் பண்ணுங்கன்னு.
அதை வந்துட்டு வீடியோல ஞாபகம் வச்சுக்க முடியாது. வீடியோவை ரிப்பீட் பண்ணி அவங்க பாக்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சமையலுக்கு என்னென்ன ஐட்டம்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். இது எப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் வேயா இருக்கும். ஓகே, இவங்க வந்துட்டு வீடியோவா அழகா போட்டிருக்காங்க அண்ட் என்ன யூஸ் பண்ணிக்குங்கிறதையும் நீட்டா தெளிவா போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனல் வே கிரியேட் ஆகும். இப்போ நான் யூடியூப் டிப்ஸ் சொல்றேன் அப்படிங்கிற பட்சத்துல, இப்போ நான் இதுல தம்ப்நெயில் பத்தி பேசியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பத்தி பேசியிருக்கேன், டைட்டில் பத்தி பேசியிருக்கேன்னா ஆல்ரெடி நான் இதெல்லாம் பத்தி தனித்தனியா ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல. இப்போ டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டைட்டிலுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஆட் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப டவுட் இருக்கவங்க வந்துட்டு டேரக்டா உங்க யூடியூப் சேனல்ல திரும்பி கண்டுபிடிச்சு அதுல நீங்க எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்கீங்கன்னு தேட தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் என்ன சொல்லலாம், வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணிடுவாங்க. இதுல உங்களுக்கு வியூஸும் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு, சப்ஸ்கிரைபரோட ஒரு நம்பிக்கையும் நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால டிஸ்கிரிப்ஷனை நீங்க வந்துட்டு உங்க வீடியோல என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு ஷார்ட்டா கொடுக்கலாம். அண்ட் நீங்க ஏதாவது லிங்க் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது பிளேலிஸ்ட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒரு பொருளோட லிங்க் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவோட லிங்க் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனுமே உங்க வீடியோ எதை பத்தினதுங்கிற முக்கியமான கீவேர்ட்ஸும் நீங்க ஆட் பண்ணலாம். 5வது விஷயம் பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக்ஸ் அண்ட் டேக்ஸ். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா இது எதுக்குதான் யூஸ் ஆகுதுங்கிறது கரெக்டா உங்களுக்கே தெரியாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல ஹேஷ்டேக்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப் மட்டும் இல்ல, சோசியல் மீடியால நீங்க எதுல வீடியோ போட்டாலும் உங்க வீடியோ வியூஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு அந்த ஹேஷ்டேக் டேக்ஸ்ங்கிறது ரொம்பவே முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராமையும் நீங்க எடுத்துக்கலாம். உங்க வீடியோல ஹேஷ்டேக் போடுறதுக்கும் போடாததுக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்றேன், அப்போ இதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு வீடியோவை மக்கள் வந்துட்டு சர்ச் பண்றாங்க நார்மலா யூடியூப்ல. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிரியாணியவே எடுத்துக்கோங்களேன். இப்போ பிரியாணி வீடியோ சர்ச் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த பிரியாணிங்கிற கீவேர்டை நீங்க அதிகமா உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல, டைட்டில்ல, உங்களோட டேக்ல, ஹேஷ்டேக்ல யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்க வீடியோவை ஃபர்ஸ்ட் காமிக்கும். இதே நீங்க யூஸ் பண்ணலங்கிற பட்சத்துல உங்க வீடியோவை ஒரு 4வதோ 5வதோ வீடியோவா காமிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பிரியாணிய எத்தனை விதமா பண்ணி எத்தனை பேர் வீடியோ அப்லோட் பண்ணிருப்பாங்க. அப்போ நீங்க அந்த ஹேஷ்டேக்கை கரெக்டா கொடுத்தாதான் அந்த லிஸ்ட்ல நீங்க ஒரு ஹை லிஸ்ட்டுக்கு வர முடியும். நம்மளோட லாஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட் எடுத்துக்கோங்க. இப்ப எலெக்ஷன் 2026 தமிழ்நாடு அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கீங்க ஒரு கீவேர்ட், இதை பத்தியே கொஞ்சம் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா ஆப்வியஸா டிவிகே அப்படின்னு சர்ச் பண்ணாலும் சரி, எலெக்ஷன் சர்ச் பண்ணாலும் சரி, தமிழ்நாடு எலெக்ஷன் சர்ச் பண்ணாலும் சரி, 2026 எலெக்ஷன் சர்ச் பண்ணாலும் சரி, இந்த ரிலேட்டடா அவங்க சர்ச் பண்ற வேர்டையும் நீங்க கொடுத்துருக்க கீவேர்டையும் ரிலேட் பண்ணி தான் யூடியூப் வந்துட்டு ரெக்கமெண்டே பண்ணும் உங்க வீடியோவை. ஸோ இது உங்களுக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இனிமேல் வந்துட்டு இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு நினைச்சு விடாம இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பரா நீங்க வந்துட்டு கரெக்டா அப்லோட் பண்ணுங்க உங்க வீடியோவை பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி. 6வது விஷயம் பிளேலிஸ்ட். நம்ம சப்ஸ்கிரைபுமே நிறைய பேர் அதெல்லாம் கிரியேட் பண்ணாமே வச்சிருக்கீங்க. பிளேலிஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் வீடியோவை ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டு வைக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் கண்டென்ட் எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த யூடியூப் டிப்ஸ் சொல்லுவேன், நான் மீஷோல வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ போடுவேன், அண்ட் என்னோட ஃபேமிலி விளாக் ஷேர் பண்ணுவேன், நான் வந்துட்டு குக்கிங்கும் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய ஜானர்ல வந்துட்டு வீடியோ போடுறனால நான் என்ன பண்ணுவேன்னா அதெல்லாம் ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணிருப்பேன். என்னோட பிளேலிஸ்ட் இங்க காமிக்கிறேன் பாருங்க. இதுல யூடியூப் டிப்ஸ் இருக்கும், மீஷோ வீடியோ இருக்கும், ஷாப்பிங் வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு என்னோட பிளேலிஸ்டோட ஐட்டம்ஸ். அதாவது என்ன வந்துட்டு யூடியூப் டிப்ஸ்க்காக தான் பாக்குற சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க, மீஷோவுக்காக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோ பாக்குறதுக்காக மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்க வந்துட்டு இடையில அந்த மீஷோ வீடியோவோ இல்ல வேற வீடியோவோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா நீங்க வந்துட்டு யூடியூப் பிளேலிஸ்ட்ல பாருங்க அப்படின்னு சொல்லி உங்க பிளேலிஸ்ட் நேம சொல்லி உங்க சப்ஸ்கிரைபர்கிட்ட இந்த பிளேலிஸ்ட்ல என்னோட இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம அடுத்தடுத்து நீங்க என்ன வீடியோ ஆட் பண்ணிருக்கீங்களோ அந்த வீடியோ மட்டும் காமிக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் வேயும் கூட. நீங்க நிறைய ஜானர்ல வீடியோ போடுறப்பதான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணணும் இல்லை. இப்போ நான் யூடியூப் வீடியோ மட்டும் போட்டேனாலுமே நான் எந்த மாதிரி ஜானர் கிரியேட் பண்ணலாம்னா விஎன் எடிட்டிங்காக நான் ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன்னா அதை ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணலாம். இப்ப ஏஐக்காக நம்ம ஒரு சீரிஸ் போட்டோமா, அப்ப ஏஐ சீரிஸ்னே போட்டு அந்த 6-7 வீடியோ போட்டிருக்கேன்னா அந்த 6-7 வீடியோவை நம்ம ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வைக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 6-7 வீடியோ கீழேயும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்துட்டு கொடுத்துடலாம், இது மாதிரி ஏஐ சீரிஸ் நம்ம சேனல்ல இருக்கு, இந்த வீடியோஸை பாருங்கன்னு சொல்லி அந்த பிளேலிஸ்ட்டை கொடுக்கும்போது ஒரு ஏஐ வீடியோ சீரிஸ் பார்த்தவங்க அந்த சீரீஸ்ல இருக்க 6 வீடியோவும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா தெரியலாம், பட் இதெல்லாம் நிறையவே வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும் உங்களோட யூடியூப் சேனல் வியூஸை.
ஸோ இந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியாது, நானும் பிளேலிஸ்ட்னா என்னன்னு தெரியும், பட் எனக்கு கிரியேட் பண்ண தெரியாது, அந்த மாதிரிலாம் யாராவது இருக்கீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட் எப்படி நம்ம ப்ராப்பரா கிரியேட் பண்றது, அதுக்கு எப்படி நேம் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அடுத்ததா எண்ட் ஸ்கிரீன் அண்ட் கார்ட்ஸ். இந்த எண்ட் ஸ்கிரீன்ங்கிறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் அது உங்களுக்கு எப்படி வைக்கிறதுன்னு தெரியாம இருக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இங்க காமிச்சிருக்கேன் பாருங்க. நம்ம வீடியோ ஒன்று கம்ப்ளீட்டா முடிய போறதுக்கு ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்ஸ் முன்னாடி இந்த மாதிரி அடுத்த வீடியோ வந்துட்டு சஜஸ்ட் பண்ணும். அது மேக்சிமம் இது ரிலேட்டட் வீடியோவாகவும் இருக்கலாம், இல்ல அன்ரிலேட்டட் வீடியோவாகவும் இருக்கலாம். ஏன்னா அந்த வீடியோ யார் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் தான் முடிவு பண்ணுவாரு நம்ம வீடியோவோட லாஸ்ட்ல எந்த வீடியோ வரணும்னு. ஆமா, அதை நம்மளே செலக்ட் பண்ணி நம்ம வீடியோஸ்க்கு கொடுத்துக்கலாம். இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம ஒரு சீரீஸ்ல ஒரு வீடியோ போடுறோம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, அதே சம்பந்தமான வீடியோ வந்துட்டு அவங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ முடிய போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க வந்துட்டு எண்ட் ஸ்கிரீன் கொடுக்குறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா அவங்க ஒரு கிளிக் பண்ணி அந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இது பேர் எண்ட் ஸ்கிரீன் சொல்லுவாங்க. கார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் பாத்தீங்களா, தம்ப்நெயிலுக்காக இங்க ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோட லிங்கை மேலேயே நம்ம ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் அவங்க வந்துட்டு அதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த வீடியோல இடையிலேயே அவங்க அதை கிளிக் பண்ணி டைரக்டா வந்துட்டு பாத்துக்கலாம். அது பேர் தான் வந்துட்டு கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிரியேட் பண்றதுக்கு 5 to 10 minutes போதும். இந்த வீடியோல இதை நான் காமிச்சேன்னா மேபி இந்த வீடியோ வந்துட்டு லென்த் ஆகலாம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோல நான் சொல்றேன் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயிலா வேணும், புரியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை டீட்டெயிலா நான் காமிச்சிடறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் எண்ட் ஸ்கிரீனு. இங்கே இப்படி வருது பாத்தீங்களா, மேபி நான் செல்ஃபி கேமரால எடுக்கிறதுனால என்னோட கை டிஃப்ரெண்டா ஆகலாம், மேபி இங்கே வரும்னு நினைக்கிறேன். இங்கே வர்றது பேரு தான் கார்ட்ஸ். இது எல்லாமே நம்மளோட வீடியோல எந்த இடத்துல வரணும், எவ்வளவு நேரம் வரணுங்கிறதுல நம்ம செலக்ட் பண்றதுல தான் இருக்கு. நம்ம வந்துட்டு இதை கொடுக்கலாம். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்துட்டு அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு காமிக்கிறேன். அடுத்து 8வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்டைட்டில்ஸ். இந்த சப்டைட்டிலும் வந்துட்டு உங்க வியூஸ் போறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுமே அதர் லாங்குவேஜ் வீடியோ பார்த்துருப்போம். ஏதோ தம்ப்நெயில பார்த்தோ இல்ல அவங்க டைட்டில பார்த்தோ ஏதோ ஒரு கியூரியாசிட்டியில அதர் லாங்குவேஜ் வீடியோ பார்ப்போம். அப்ப வந்துட்டு நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க லாங்குவேஜ் புரியாது, பட் அதை பத்தி நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைப்போம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு மேபி இங்கிலீஷ்ல பேசியிருந்தாலும் சரி, ஹிந்தியில பேசியிருந்தாலும் சரி, நமக்கான சப்டைட்டில்ஸ் கீழே இருக்கு. இப்போ அவங்க வந்துட்டு ஹிந்தியில பேசியிருக்காங்க, இங்கிலீஷ்ல அவங்க சப்டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க பேசுறது நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, என்ன சொல்ல வராங்கிறத சப்டைட்டில்ஸ்ல பார்த்தே புரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு அந்த இடத்துல வந்துட்டு லாங்குவேஜ் அப்படிங்கறது பிரேக் பண்ணிடுது. சப்டைட்டில்ஸ் கொடுக்குறப்ப நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எந்த வீடியோ வேணாலும் பார்க்கலான்ற மாதிரி வந்துருதா. அதே மாதிரிதான் இப்போ நான் உட்காந்து தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் தம்ப்நெயில்ல என்ன கொடுத்திருப்பேன், இந்த யூடியூப் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இதை செக் பண்ணுங்கன்னு கொடுத்திருப்பேன். இதை ஒரு ஹிந்திக்காரவங்களோ இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜ்காரவங்களோ இந்த டைட்டில பார்த்துட்டு ஓ இதுல நமக்கு தேவையானது இருக்குன்னு பார்த்தா கூட, இப்போ நான் சப்டைட்டில்ஸ் கொடுத்துருக்கேன்ற பட்சத்துல அவங்க நான் என்னோட லாங்குவேஜ் அவங்க மீன் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேவை நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது தான், அதை எப்படி பண்ணணுங்கிறது தான். அப்ப சப்டைட்டில ரீட் பண்ணி அவங்க வந்துட்டு கத்துப்பாங்க. இதனால எனக்கு அதர் லாங்குவேஜ்ல இருக்க வியூஸ்மே கிடைக்கும். ஸோ இதுதான் சப்டைட்டிலோட மெயின் விஷயம். இந்த சப்டைட்டில் எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதையுமே நம்ம சேனல்ல நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன வீடியோஸ் எல்லாம் எனக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க டைரக்டா என்னோட சேனல்ல போய் செக் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டெப் 9 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் செட்டிங். ஸோ நம்ம யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய காமிக்கும், உங்களுக்கு மேட் ஃபார் கிட்ஸா, நாட் மேட் ஃபார் கிட்ஸா, இதுல ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்களா, எஸ் ஆர் நோன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதெல்லாம் நம்மளோட மக்கள் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு தான் வீடியோ அப்லோட் பண்றீங்க. இது வந்துட்டு தேவைங்கிறனால தானே அவங்க வந்துட்டு இதை பண்ணுங்கன்னே கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போனா என்ன விஷயம்? ஸோ அதை ரீட் பண்ண போறீங்க, அதுல நீங்க எஸ்ன்னு கொடுக்கணும்னா எஸ்ன்னு கொடுக்க போறீங்க, நோன் கொடுக்கணும்னா நோன் கொடுக்க போறீங்க. மேட் ஃபார் கிட்ஸுக்கா இருந்தால் ஆமான்னு கொடுக்க போறீங்க, இல்ல இது மேட் ஃபார் கிட்ஸ்க்கு இல்ல அப்படின்னா நோ கொடுக்க போறீங்க. ஸோ இதெல்லாமே நீங்க ப்ராப்பரா கொடுக்கணும். இதை ப்ராப்பரா கொடுக்காதனாலையும் உங்க வீடியோ வந்துட்டு கீழே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இனிமேல் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க. இப்போ கிட்டத்தட்ட 9 விஷயம் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி யார் இதெல்லாம் கவனிச்சது கூட இல்லை, இதெல்லாம் இல்லாட்டி பெரிய விஷயம் இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எத்தனை பேர் இதை ஈஸியா கடந்து போயிருக்காங்கிறது தெரியும். அண்ட் இதுல 9 விஷயம் இப்ப நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் செக் பண்ணுங்க. அண்ட் நான் 10வது சொல்ல போற விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். இதுதான் நம்மளோட யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ற டைமிங். இந்த அப்லோடு டைமிங்கை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. மேபி நீங்க யூடியூபரா இருந்தா நீங்க ஏதாவது சர்ச் பண்ணியிருந்தா, ஆமா அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா உங்க ஆடியன்ஸ் எந்த நேரத்துல அவைலபிளா இருக்காங்க, எந்த நேரத்துல ஆன்லைன்ல அதிகமா இருக்காங்க, எந்த நேரத்துல ஆடியன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்காங்கிறத யூடியூபே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு சொல்லிடுது.
ஸோ அந்த மாதிரி சொல்லிடுறப்போ நீங்க அந்த டைம் பார்த்து ஈஸியா வீடியோவை போட்டு உங்களோட ஆடியன்ஸை பார்க்க வைக்கலாம். ஸோ இதுக்கு தனியாலாம் வீடியோ போடுறேன், நான் ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணல. இப்போ வாங்க நான் சைட் பை சைடு அதையுமே காமிக்கிறேன். அதுக்கு நீங்க உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே கீழே பாருங்க அனலிட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மேல 5 ஆப்ஷன் காமிக்குது. அதுல ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட அனலிட்டிக்ஸ் டைம் காமிக்குதா. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சண்டே டு சாட்டர்டே வரையுமே உங்களுக்கு எந்த டைம்ல ஆடியன்ஸ் அதிகமா இருக்காங்க, எந்த டைம்ல ஆடியன்ஸ் கம்மியா இருக்காங்கிறத காமிக்குது. அதுல பாருங்க அந்த டார்க் பர்பிளா இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஆடியன்ஸ் அதிகமா இருக்கிற டைமிங். இதே வந்துட்டு ரொம்ப லைட்டா போகுதுன்னா ஆடியன்ஸ் கம்மியா இருக்கிற டைமிங். அப்போ நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஒரு புதன்கிழமை வீடியோ அப்லோட் பண்ண போறீங்க. அப்போ புதன்கிழமையில நம்ம ஆடியன்ஸ் எந்த இடத்துல ஆன்லைன்ல அதிகமா இருக்காங்கன்னு பார்த்து அந்த டைம்ல உங்க வீடியோ பப்ளிஷ் பண்ணுங்க. ஸோ இது யூடியூபே நமக்கு சொல்லிருச்சு இந்த டைம்ல தான் உங்க ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு. அப்போ அந்த டைம் பார்த்து நம்ம அப்லோட் பண்றப்ப யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அதிகமாக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு 10 விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். 10மே ஜஸ்ட் நீங்க ஒரு டிக் பண்ற மாதிரி டைம்ல செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இந்த டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணாம உங்க வீடியோ அப்லோட் பண்றப்ப உங்க வீடியோக்கு வியூஸ் போகாம இருக்கிறது, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறது அப்படிங்கிற நிறைய இஷ்யூஸ் வரலாம். அதனால அடுத்த வீடியோல இதை ப்ராப்பரா நீங்க அப்லோட் பண்ணி பாருங்க. அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்குங்கிறதையுமே நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோல ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு யூடியூப் பத்தின வேற ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.